நாங்கள் இப்போ இங்கே எலெக்ஷனுக்கு ஓட்டு போட போகிறோம். சரியோ, நாங்கள் இங்கே வந்து ஜெர்மனியில் வாழுறோம். ஜெர்மனியில் வாழைக்க நான் இப்போ தமிழனாகவும் போயில, சிங்களவனாகவும் போயில, எந்த இனமாகவும் மதமாகவும் போயில ஜேர்மன்காரனா போகிறோம். இந்த நாட்டுக்கு எந்த அரசியல் தேவையோ, அதாவது இலான் மஸ்கே சொல்லியிருக்கிறார், இந்த ஜெர்மனியை எந்த அரசியல் கட்சியால் காப்பாற்ற முடியும்னு சொல்லி ஒரு படித்த புத்திசாலி புத்திஜீவி சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னபடி தான் அமெரிக்கா எலெக்ஷனே நடந்திருக்குது. அப்போ அவர் இதுக்கும் சொல்லியிருக்கிறார். அப்போ அதன்படி அவற்றை சொல்ல கேட்டு மதித்து நானும் என்ற சுய புத்தியால் யோசித்து மற்ற தமிழிச்சி சொல்கிறாள் சிங்களத்தி சொல்கிறாள் என்ற கதையை விட்டுட்டு தமிழிச்சியும் சிங்களத்தையும் அந்தந்த நாடுகளில் இருந்து சொல்லணும். இங்கே ஜெர்மனிக்கு வந்தால் ஜெர்மன் நாட்டு பிரஜையாக நீங்கள் இருக்கணும். அதுதான் அந்த நாட்டுக்கு கொடுக்குற மரியாதை, அந்த நாட்டுக்கு கொடுக்குற நன்றி. அந்த நன்றியை மறந்து நிற்காம ஏன்னு சொன்னால் ஏன்னு இப்படி சொல்கிறேன்னு சொன்னால் விடியவே எனக்கு ஒரு வீடியோ ஒன்று அனுப்பி இருந்துச்சுன்னா ஒரு தமிழாக்கள்லாம் அதில் தான் தமிழிச்சியாக சொல்கிறேன்னு சொல்லி நிறைய சொல்லுறா. தமிழிச்சியாக அவள் இங்கே இருந்து சொல்லக்கூடாது. அவள் ஜெர்மன் காரியா சொன்னாலும் ஓகே. இங்கே ஜெர்மனில் அவள் தஞ்சம் பூந்து அவைக்கு இங்கே ஒரு குடியுரிமை கொடுத்துருக்குது. அன்றைக்கு அவள் இங்கே இருந்தெல்லாம் சொல்லணும், ஒரு ஜெர்மன் காரியா சொல்லணும். இந்த ஜெர்மன் காரியா மேட் இன் ஜெர்மனி ஆக்குறதுக்கு இன்றைக்கு மேட் இன் ஜெர்மனி என்ற சாமான் ஒன்றும் இல்லையா நியமா. அப்போ மேட் இன் ஜெர்மனியா திரும்பியும் கொண்டுருவோம்னு சொன்னால் என்ன செய்யணும்? இந்த ஜெர்மன் நாட்டுக்காரராக யோசிக்கணும், ஜெர்மன் நாட்டு பிறையா யோசிக்கணும், அந்த நாட்டுக்கு நன்றியாக இருக்கணும். அதை விட்டுட்டு அதாக இருக்கிறேன் இதாக இருக்கிறேன்றதை விட்டுட்டு இதாக விரும்பும். முதலாவது ஓகே, நாங்கள் போய் போட போகிறோம். இப்போ உங்களுக்கே இப்போ விளங்கி இருக்கும் எந்த கட்சிக்கு போட போகிறோம்னு சொல்லி. நீங்களும் போய் போடுங்கோ, சுயமாக யோசியுங்கோ. பெரிய பெரிய ஒரு புத்திஜீவிகள் சொல்கிறத கேளுங்கோ. அதை விட்டுட்டு இந்த சப்பிகள் சொல்கிறத கேட்காம சும்மா அல்லக்கியல் நொல்லக்கியல் போகிறது வர்றது எல்லாம் சொல்ல வலிக்கிட்டுருங்க. ஒரு போனும் ஒரு கேமராவும் இருந்துச்சுன்னு சொன்னால் சொல்ல வலிக்கிட்டுருங்க எல்லாரும். அப்புறம் என்னையும் அப்படி சொல்லாமல் நீங்களே சுயமாக யோசித்து சுயமாக சிந்திச்சு போடுங்கோ. வாழ்த்துக்கள். வாங்கோ, நாங்கள் எலெக்ஷனுக்கு போய் கொண்டிருக்கிறோம், ஓட் போட போகிறோம். நீளத்தோடு வந்திருக்கிறோம். வேற உங்களுக்கு எவ்வளோ எந்த கட்சி என்று ஜெர்மனை தூக்கி விடுற கட்சியாக இருக்க போகுது, இலான் மஸ்க் சொன்ன கட்சியாக இருக்க போகுது. ஓகே, வாங்க போய் போடுவோம்.